வணக்கம். மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பிற்கு ப்ராப்பராக அப்ளை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னால் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? பார்த்திங்கன்னா, ஒரு நம்பிக்கை ஏற்படுற விஷயம் மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். அதாவது படிக்கிறேன்னு என்ன இருக்குது, ஆனால் வந்து அதை செயலில் காட்ட மாட்டேங்க அப்படின்னு நிறைய அஸ்பைரன்ஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொளி. அப்போ நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன். அது என்னென்னா, சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ சிறப்பான தொடக்கம் அப்படின்னு நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தாலே பாதி வெற்றிக்கு சமம் தான். ஏன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து இந்த ஆண்டு 2024 அப்ளை பண்ணும்போது ஏகப்பட்ட பேருக்கு நிறைய பிரச்சனை. ஸோ அதெல்லாம் அந்த இடர்பாடெல்லாம் தாண்டி வந்து பக்காவாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி வெற்றிக்கு சமம். ஓகே, அடுத்ததாக வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா, அது பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, போட்டியாளர்கள் காம்படிஷன் எப்படி இருக்கும், எந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நம்மளுடைய கணிப்பின்படி, ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், இல்லை அக்யூரேட்டாக இப்படி தான் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ கடந்த 2022, 2021 அது நியூஸாகவே வந்தது. ஸோ 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து எந்த தகவலும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக இல்லை. அப்போ நம்மளுடைய கணிப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 3000, 4000 தாண்டது ரொம்ப அதிகம். சரிங்களா? அதாவது 30 to 40, அதாவது 3லேருந்து 4000 பேருக்குள்ளே தான் பண்ணியிருப்பாங்க. சென்னையில் மட்டும் அதிகபட்சமாக ஒரு 7000, 8000 பேர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சென்னையில் வந்து காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து அதிகம். ஓகேவா? சென்னையில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து அதிகம். அங்கே வந்து ஒரு 7000 பேர், 8000 பேர் பண்ணியிருப்பாங்க. குறிப்பிட்ட வந்து இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹையராக இதை நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அது எல்லாருமே அப்ளை பண்ண போஸ்ட்னா அது ஓஏ தான். ஸோ மற்ற எல்லா போஸ்ட்டோட ஓஏக்கு நிறைய பேர் அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது. எதுக்கு கம்மியாக பண்ணியிருப்பாங்கன்னா, டிரைவர்னு போட்டிருந்தாங்க, அதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும். அப்போ அதுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மாவட்டத்துக்கே ஒரு 10 பேர், 50 பேர் தான் பண்ணியிருப்பாங்க டிரைவருக்கு. ஏன்னா மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துக்கும் அந்த டிரைவர் ஜாபுக்கு வந்து அவங்க இது கொடுக்கல. சென்னையில் மட்டும்தான் ஒரு 10 வேகன்சி இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் மசால்ஜிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வாட்ச்மேன் மசால்ஜி அந்த கிளீனர்ஸ் ஒர்க்கருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக பண்ணது ஓஏ இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில், ஸோ 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து ஓஏக்கு அடுத்தபடியாக 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பிலிப், சீனியர் பிலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பணிக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். இப்போ அதில் கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சக போட்டியாளர் யார் அப்படின்னு ஓரளவு தெரிஞ்சுப்பீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 3000, 4000க்குள்ளே தாங்க காம்படிஷனே இருக்குது. என்னை பார்த்தா அதுவுமே கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 3000க்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அப்ளிகேஷன் நிறைய வந்து ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணாலே அந்த அப்ளிகேஷன் நம்ம 1, 2 கூட்டிகிட்டு தான் போகும். ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. சரிங்களா? அப்போ வந்து நம்ம ஜென்யூனாக அப்ளை பண்ணவங்க வந்து ரொம்ப கம்மி தான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக. அதனால வந்து இந்த வாய்ப்பு வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆண்டுக்குள்ளேயே நீங்கள் வேலையை வாங்கி ஒரு மாதம் சம்பளமும் வாங்கிடலாம். ஓகேவா? ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்குள்ளேயே வேலையும் வாங்கி ஒரு மாதம் சம்பளமும் வாங்கிடலாம். ஏன்னா கோர்ட் வந்து அந்த அளவு ப்ராசஸ் வந்து பக்காவாக பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து கடந்த 2021 வந்து பார்த்திங்கன்னா, வித்தின் வந்து ஒரு 45 டேஸில் எக்ஸாம் போட்டு அடுத்த ஒரு 3 to 4 டேஸில் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணி அடுத்த ஒரு 1 வீக்கில் வந்து ரிசல்ட்டே போட்டாங்க. அதாவது அந்த அளவு வேகமாக இருந்து அவங்களாம் அது ரெக்ரூட்மெண்ட்டை முடிச்சு உடனே வந்து வேலை வாங்கினாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இந்த வட்டமும் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா, அது ஜூலை எண்டில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஜூலை மிடில் மேலே கூட எதிர்பார்க்கலாம். அதனால் படிக்க இந்த எனக்கு வேலை வேணும் நினைக்கிறவங்க வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து எனக்கு அரசு வேலை வேணும், நான் உட்காரணும். ஸோ என்னோடய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது அரசு வேலை இருந்துச்சுன்னா நான் சர்வே பண்ணியிருப்பேன், ஓரளவுக்கு நான் வெளியே கடன் வாங்காமல் கூட என் வாழ்க்கை நடத்த முடியும்னா அரசு வேலை தான் ஒரு
ஒரு ஒரு சாலச்சிறந்த ஒரு முடிவாக இருக்கும். சரிங்களா? அதாவது நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து கோர்ட் எப்போ வரும் எப்போ வரும்னு எதிர்பார்த்து காத்துக்கிறீங்க. இப்போ வந்துருச்சு. ஆனால் வந்து இந்த வந்துமே சுணக்கம் காட்டக்கூடாது. நம்ம படிக்கிறது வந்து எந்த தொய்வும் சுணக்கமும் காட்டாமல் படிக்கிற மெத்தடு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேர் வந்து குரூப் 4க்கு எழுதியிருப்பீங்க. ஆனால் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப கம்மி தான். சரிங்களா? நான் அப்ளை பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஆனால் குறிப்பாக 8ஆம் தரத்தில் வந்து அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. 10th லெவலில் கூட கொஞ்சம் குரூப் 4 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி ஓஏ, வாட்ச்மேன், மசாலஜி, டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டால் எனக்கு காம்படிஷன் அதிகமாகுமா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ நீங்கள் படிக்கிறது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் டேஸில் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம், 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வித இடர்பாடு இருந்தாலும் டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அது ஈவினிங் வந்து தான் படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? நமக்கு வந்து ஒரு 40 டேஸ் 50 டேஸ் தான் இருக்குது. அதனால வந்து அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிங்கன்னா டெய்லி 2 மணி நேரம் ஏதோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகாமல், விழாவை சிறப்பிக்காமல், சினிமாவுக்கு போகாமல் அது ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய திருநாடு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் நம்பர் 1 இருக்குது. அப்போ எந்த துறை போனாலும் காம்படிஷன் இல்லாமல் யாரும் அச்சீவ் பண்ணுறது கிடையாது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரசு வேலைக்கு போகிறோம்ல, நீ அரசு வேலைக்கு போனாலே லைஃப் டைம் செட்டில்டு மாதிரி தான். சரிங்களா? குறைஞ்சபட்சம் நீங்கள் கடன் வாங்காமல் கூட வாழ்க்கையை ஓட்டுறது. ஏன்னா கடந்த லாக்டவுன் வந்து லட்சியம் அரசு வேலையாக இருந்துச்சுன்னா அதுக்கான நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பு போட்டு தான் ஆகணும். சரிங்களா? உழைப்பு இல்லாமல் ஊதியம் இல்லை. அதனால் வந்து பன்மடங்கு வந்து உழைப்பு போடணும். சரிங்களா? நான் வந்து ஸ்கூல் டேஸில் நல்லாவே படிக்கலாங்க, காலேஜுக்கு நல்லா படிக்கல. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு நல்லா படித்து எழுத முடியுமானா கண்டிப்பாக முடியும். என் ஃப்ரெண்டுமே ஒரு உதாரணமே சொல்லலாம். சரிங்களா? அதாவது ஐடியில் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு வெளியேற்றப்பட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸு காலேஜில் ரொம்பலாம் ஒரு அகாடமிக்கில் வந்து டாப்பர்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு 1 இயர் வந்து எஃபோர்ட் போட்டு 1 இயர் மட்டும் டெடிக்கேட்டடாக படித்தா பேங்கில் வந்து இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஃபோர்ட் வந்து எங்கே போடணும்னு இருக்குது. சரிங்களா? இப்போ ஸ்கூல் டேஸில் பண்ணீங்க, ஆனால் அது இங்கே யூஸ் ஆகுமான்னு யூஸ் ஆகாது. இந்த 2 மாதமோ ஒரு 45 நாளோ ஒரு 50 நாளோ வந்து எவ்வளவு தூரம் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்கன்றதோ அந்த அளவு நீங்கள் பலனை அனுபவிக்கலாம். யாருமே வந்து நான் 200% எஃபோர்ட் போட்டேன் எனக்கு வேலை கிடைக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி நீங்கள் எஃபோர்ட் போட்டிருந்தனா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சி தான் தீரும். சரிங்களா? என்னங்க சரியாக வேலை வந்து கிடைக்காதவங்க என்ன சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நான் வேலை வாங்கியிருப்பேன்னு சொல்லுவாங்க. தவிர நான் 100% 200% எஃபோர்ட் போட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. அப்போ வந்து தீதும் நன்றும் பிறதர வரா எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். அடுத்தவங்களை நம்ம சொல்லி வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்போ நமக்கான வேலையை இப்போ பெறணும் அப்படின்னா நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். சரிங்களா? நான் வந்து நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு சொல்கிறேன். என்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினா மட்டும் நீங்கள் படிச்சிட மாட்டீங்க. அதை வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் படித்தா தான் பாஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரச்சும் ஒதுக்குங்க. வந்து குரூப் நீங்கள் நான் இது சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ, வாட்ச்மேன், மசாஜ் லெவலுக்கு. நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து ரீடர் எக்ஸாமில் தான் நீங்கள் அட்லீஸ்ட் 4 ஹவர் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து எந்த அளவு வந்து நம்ம காம்படிஷன் கம்மி அந்தளவு மாவட்ட வழியாக வேகன்சி கம்மி. இப்போ ஒரு மாவட்டத்துக்கு 80-70 வேகன்சி இருந்ததுன்னா உங்கள் கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 வேகன்சி 10 வேகன்சி தான் வரும். அப்போ வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு 10 பேர் போட்டி வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால சொல்கிறேன், உங்கள் மாவட்டத்துக்குள்ளே போட்டி இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் மெனக்கிட்டு படித்து தாங்க ஆகணும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு ஐடியா இருக்கணும். சரிங்களா? தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தீர்க்கமாக இருக்கணும். சரிங்களா? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கிளியராக கேட்கவே ஒரு சிலருக்கு தெரியல. ஒரு ஹஸ்பண்ட்ஸ் வராங்க, நான் கார்பரேஷனுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? நான் வந்து கார்பரேஷனில் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்குறதான் ஒரு ப்ராப்பரான கேள்வி. கார்பரேஷனுக்கு மெட்டீரியல் தாங்கன்னா நான் வந்து எதுக்கு கொடுப்பேன்? நிறைய வேகன்சி இருக்குது, நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, எந்த சப்ஜெக்ட் கொடுப்பேன்? அதுக்கப்புறம் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு பதில், அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட், இது ஏன்? அப்போ வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் வந்து கரெக்டாக கேட்கணும், அதுக்கான இது பண்ணணும். ஏனோ தானோ அப்படின்னு ஏகப்பட்டவே இருக்குங்க. அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கான தேவைகள் தேடலில் வந்து எங்கேயுமே இல்லை, உங்கள் கையில் இருக்குது, உங்கள் ஃபோனில் இருக்குது. உங்கள் ஃபோன்லேயும் 1000 விஷயம் இருக்குது. நம்ம எதாவது
அது ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னா எனக்கு டைரெக்டாக லிங்க் அனுப்புறீங்களா? ஏங்க அது கூட பார்க்க முடியாமல் நீங்கள் எல்லாம் எப்படி போய் கோர்ட்டில் போய் வேலை பார்க்க போகிறீங்க? சாதாரண போய் கூகுளில் போய் சைட்டில் போயிட்டு ஒரு லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ண தெரியல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட பேசிக் தான். இப்போ இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க கூட வந்து ஆப்பில் தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நம்ம வந்து எவ்வளவோ பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் டெய்லி வந்து ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணி போடுறாங்க. அவ்வளோ விஷயம் தெரிகிறவங்க படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேலை வேணும்னா அதுக்கான தேடல் உங்கள்கிட்ட இருக்கணும். நேற்று ஒரு பொண்ணு வந்து என்னை பேசுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆதரவற்ற விதவை கேட்டகரியில் வராங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது. அவங்க யார் ஒருத்தவங்க அப்ளை பண்ணி சொல்லி காப்பீஸ் அசிஸ்டன்ட்டு அவங்க கம்யூனிட்டிக்கு அவங்க கோட்டாவுக்கு இல்லாத கோட்டாவை அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஃப்ரீ தான். அப்ளை பண்ணி நினச்சா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி போட்டி போடலாம். அப்போ இந்த பேசிக் ஐடியா ஏன் டிகிரி படித்தவங்க கூட தெரியாமல் இருக்காங்க. அதுதான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் வந்து எந்த அளவு நீங்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்கள், அதை ஆக்கப்பூர்வமாக எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரு நம்மளுடைய நேரத்தை திங்கிறதும் ஒரு சோசியல் மீடியா தான். அதே வந்து நம்மளுடைய நிறைய அறிவியல் வளர்த்துக்கிறதும் நம்ம சோசியல் மீடியா அப்படி தான் இருக்குது. அதனால் அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இருக்குங்க. ஏன்னா ஒரு பேசிக் திங் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காம்படிஷன் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? அதனால் வந்து இதுலேயுமே போதிய அறிவு பெற்று நீங்கள் வந்து இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது எனக்கு இது மட்டும்தான் தெரியும், மற்றபடி என்னென்னு கூட பார்க்க மாட்டேன், யாராவது சொன்னால் கேட்டுக்குவேன் அப்படின்னா இருக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேற தான் பார்ப்பாங்க, சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவு நீங்களே செல்ஃப் லேர்னிங் வந்து ப்ராசஸில் இருங்க. அது வந்து என்றைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்பராக எக்ஸாம் பேட்டர்ன் தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து யாருக்கு எப்போ தேர்வு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க, சரிங்களா? இப்போ வந்து 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 4 கேட்டகரினா அது ஓஏ, ஒரு ஓஏ, அதுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட். ஓஏனா காப்பி அசிஸ்டன்ட், சரிங்களா? இது 2 ஒரே கேட்டகரி, சரிங்களா? மசாஜி, வாட்ச்மேன், கிளீனர்ஸ் ஒர்க்கர் இது ஒரு கேட்டகரி அப்ளை பண்ணியிருப்பீங்க தனித்தனியாக. இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மு, இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போட்டிருப்பீங்க. அப்புறம் டிரைவர் இருந்தால் டிரைவருக்கு தனியாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து எக்ஸாமினர், ரீடர், கிட்டத்தட்ட 4 கேட்டகரி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் வந்து அப்படி அப்ளை பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் எதுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உற்று நோக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் 4 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மில் பண்ணால 4 டிஃப்ரெண்ட் எக்ஸாம் தான் நீங்கள் எழுதியாகணும், சரிங்களா? இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ஓஏக்கும் அது அலுவலக உதவியாளருக்கும் மசாஜ் வாட்ச்மேனுக்கு ஒரே சிலபஸ் தான் வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் உற்று நோக்குங்க. அலுவலக உதவியாளர் அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாஜுக்கு ஒரே சிலபஸ் தான் வச்சுருக்காங்க. ஆனால் தேர்வு மட்டும் ஆபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் காப்பி அசிஸ்டன்ட் ஒரு நாள் தேர்வு நடைபெறும். மசாஜி, வாட்ச்மேன், கிளீனர்ஸ் ஒர்க்கருக்கு ஒரு நாள் தேர்வு நடைபெறும். அதாவது டிரைவருக்கு ஒரு நாள் தேர்வு நடைபெறும். எக்ஸாமினருக்கு ஒரு நாள் தேர்வு நடைபெறும். காலையில் மதியம் வைக்க வாய்ப்பு இருக்கானா அது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு சில பேர் வெவ்வேறு மாவட்டங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா காலையில் எழுதிட்டு மதியம் அந்த மாவட்டத்துக்கு போய் ரீச் ஆக முடியாது. அதனால் வெவ்வேறு நாட்களில் தான் வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க, சரிங்களா? அப்போ வந்து நமக்கு எக்ஸாம் சென்டர் வந்து 4 டிஃப்ரெண்ட் இதில் நடக்க போகுது அப்படிங்கிற பேசிக் வந்து ஐடியா நமக்கு வேணும். ஏன்னா ஒரு சில பேர் அது கூட தெரியாமல் இருக்காங்க, சரிங்களா? அதுக்காக தான் நான் திரும்ப ஒவ்வொரு காணொலியிலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறதாங்க வேலை, சரிங்களா? படிக்க ஆரம்பிக்கணும்னா நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாஜுக்கு வந்து தமிழுக்கு 50 மதிப்பெண்ணுங்க. அது பொது அறிவு, அந்த அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, சமையல் செய்யும் முறை, பாதுகாப்பு, சுகாதாரம், நீர் பாதுகாப்பு, தோட்டக்கலை உபகரணங்கள் கையாளுதல் அப்படிங்கிற கேட்டகரியில் 50 மதிப்பெண், மொத்தம் 100, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் 70 மதிப்பெண் வைக்கிறாங்க. இறுதிக்கு 30 மதிப்பெண், மொத்தம் வந்து 100 + 100 வந்து 200. இந்த 200 தான் ரேங்கிங் போடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து 200க்கு ஒரு 150, ஒரு 140 அந்த மாதிரி ரேங்கில் வந்தால் உங்களுக்கு அடுத்த லெவலில் அது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 10th லெவலில் வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது. இந்த எக்ஸாமினர், சீனியர் ஜூனியர் ஃபிலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ரீடர் போன்ற பணிகளுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது.
தமிழுக்கு 50 மதிப்பெண், அது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 120 மதிப்பெண், மொத்தம் வந்து 170. ஸோ இந்த 170ல் 1:3 அடிப்படையில் வந்து இன்ட்ரிக்கு போவாங்க. இன்ட்ரிக்கு வந்து 30 மதிப்பெண், மொத்தம் வந்து 200க்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க. தெரியாதவங்க மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ், அதாவது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் 5 நிமிஷம் யோசிச்சிங்கன்னா 55 நிமிஷம் வந்து செயலில் இறங்குங்க. சில பேர் அரை மணி நேரம் யோசிச்சுட்டு வெறும் 10 நிமிஷம் தான் படிப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான இது வந்து ப்ராசஸ் தான், சரிங்களா? ப்ராசஸில் இருக்கணும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது யோசிச்சுக்கிட்டே உட்காந்துதான் அது என்றைக்குமே வேலைக்காராங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கு அது இதுன்னு கிட்டத்தட்ட 1 மாதமாக கேட்டுக்கிருக்காரு, இன்னமும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கலை, சரிங்களா? நான் சொல்லிட்டேன், எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வாங்கி படிங்க அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயலில் இறங்குங்க. தப்போ ரைட்டோ அது இறங்கி போனால் தானே நம்ம வந்து நம்ம பெரிய மாடினா முதல் படியில் காலை வைக்கணும்ல. முதல் படியே காலை வைக்கல, மேலே வந்து அவ்வளோ தூரமாக தான் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம் கடைசி வரைக்கும். அதனால் வந்து ஆக்கப்பூர்வமான இதில் வந்து களத்தில் இறங்கிருங்க. ஏன்னா இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ அப்போ வந்து எஃபோர்ட் போட்டால் தான் இருக்குன்னா நம்ம வந்து நம்ம செயலில் இறங்காமல் இன்னும் யோசிச்சுக்கிட்டே வந்து யாராவது வந்து ஏதாவது பண்ணுவாங்களா, நமக்கு வந்து ஒருத்தன் கேட்குறாங்க, சார் தேர்வுக்கு எழுதுகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுக்கணுன்னா அப்போ நம்ம வந்து என்ன கொஸ்டின் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்போ 100 கொஸ்டினுமே நம்மளை வாங்குறதுக்கு படிக்கணுமா இருக்கணுமா? ஸோ இந்த மாதிரிலாம் மென்டாலிட்டியில் வச்சு இருக்காங்க. தேர்வுக்கு வர கொஸ்டின் இருக்குன்னா 100 கொஸ்டின் நம்ம கொடுக்க வேண்டாம், இதுதாங்க எக்ஸாம் வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குற ஆளுகள் இருக்காங்க. அதனால் வந்து ஒரு தெளிவு ஏற்படுத்துங்க. நம்ம வந்து நமக்கு தெளிவு வேணும். அந்த தெளிவில் வந்து நம்ம குறிக்கோளாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணலாங்க. சரி, எல்லாராலையும் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும், உங்களாலையும் முடியும், நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்னையே நம்பலாம். ஸோ தொடர்ந்து வந்து பயணிப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுணக்கம் காட்டாமல் அட்லீஸ்ட் டெய்லி 2 hours வந்து படிங்க, கண்டிப்பாக வெற்றி பெறலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.